பூச்சியில் வழி எல்லாம் பீச்சில் அக்னதாசிக்கு திரும்ப வெட்டு திரும்ப முடியல. அக்னதாசிக்கு வெட்டு கட் பண்ண முடியல. தூவி சனிக்கிழமை பெங்களூர் வழியா காலில் வெளியில் விட்டுட்டு வெளியில் வந்து நம்மளா சுற்றிக்கிட்டான். மருத்துவம் பார்த்துட்டீங்களா? இப்போ எதாவது பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாம் ஒழுங்கி போச்சு. எல்லாம் ஒழுங்கி போச்சு. இப்போ பார்த்து வந்திருக்கலாமே. இல்லை, நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம புரியணும். இதுதான் என்னுடைய நான் ஒரு சுயநடிகை. நான் என் தலைவன் முருகன் கிட்ட இருக்கேன். சந்தோஷம், நன்றி. எனக்கு வேணாம் நன்றி. இல்லை எப்பயுமே என் தலைவனுக்கு மட்டும். இப்போ என்ன மருத்துவத்துக்கு என்ன தேவை? இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? இப்போ பிரெயின் செக்அப் கொடுக்குறாங்க. சரி, என்னால் நான் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நான் ப்ரைவேட்டில் கூப்பிட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க. என் செலவு பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அது உங்களை காலை குணப்படுத்தி கொடுக்குறது என்னோட பொறுப்பு, என் முருகனோட பொறுப்பு, என் பொறுப்பு இல்லை. எனக்கு நன்றி வேணாங்க. என் முருகன் தான் சொல்ல சொன்னதான் நான் பண்ணுறேன். அந்த ப்ரைவேட்டில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் வேறு எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது நான் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 மாதம் 3 மாதம் ஆகும். நான் காலுக்கு ஓனர்ஷிப். எவ்வளோ ஜொமேட்டோவில் வருது? எனக்கு வாரம் ஒரு 6000 7000 ஓட்டுங்க. ஐயா சம்பாதிச்சேன். ஆனால் சம்பாதிச்சேன். பசங்களாம் படிக்க வச்சு ஆளாகிட்டேன். இப்போ கவுன்சிலிங்காக பார்க்க வெயிட்டிங் இருக்குது. இன்னும் கவுன்சிலிங் வருது. இன்டர்லாம் போட்டுட்டேன். கவுன்சிலிங் வந்ததுனாக்கா என்ன எதுவும் பார்த்துட்டு அதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பேன். முடிஞ்சுனாக்கா என்ன பண்ணுறாங்க பாப்பா? அப்பா போட்டு முடிச்சுட்டு. சரி, காலேஜ் ஃபீஸ் கவலைப்படாதீங்க. நான் ஏற்பாடு பண்ணுற ஒரு ஆள் மூலியமாக. அது இப்போ எந்த கவலையும் வேணாம். இருக்காங்க யார்? முருகன் மட்டும்தான். தான் கண்டிப்பாக நான் ஏன் உங்களுக்கு பண்ணணும்? அவங்க வழிகாட்டா நீங்கள் செய்றீங்க, அவ்வளோதான். அவரோட உத்தரவு. நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் பார்த்து எது இருந்தாலும் எனக்கு போதும்னு சொல்லாதீங்க. பத்தும் பாருங்கள். ஏதாவது தேவை விட்டு போயிடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். என் தம்பி வருவான், என் தம்பி கூப்பிட்டு போவோம். ஒரு நேரம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வரும். அது நடந்துச்சுன்னு விட்டுருங்க. ஒரு 50 தாண்டவனே லைனை மாற்றணும். இதுக்கு மேலே வெளியில் நம்ம சுற்ற முடியாது சொல்லிட்டு அப்படிங்கிற லைனை மாற்றினால ஒரு வருஷம் நல்லா ஓடிச்சு. ஐயா, அதான் நான் சொல்கிறேன் ஐயா. வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடக்கணும்னா நடந்தால் ஆகும். மனசில் விட்டுருங்க. துணையாக கடவுள் இருப்பான், நான் இருப்பேன். நீங்கள் அதை பற்றி கலங்காதீங்க. முருகன் தான் நன்றி சொல்லணும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். சரிங்களா?